நீ ஒன்று போட்டு அது இப்படி இப்படி சரி. அப்படி போயிட்டாங்க நேரம் குறிப்பிட்ட நேரம் 10:30 வந்தாங்க. 10:30 சிவராங்க 2 தான் கதைச்சு அவை வராறு அனுப்பிட்டு வராறே வந்தது. அதாவது எல்லாம் பிஞ்சு தீக்கி வரையும் 12 மேலே கழிவு வந்து போட்டாங்க. இது அதை மன்னித்து கொண்டு நாங்கள் ஒரு நிகழ்வு பாதிப்பு அமைந்திருக்கிற அந்த பாதிப்புகளை பற்றி ஆராய்ந்து அறிக்கை கொண்டிருக்காங்க. எல்லாரும் சென்று கொள்வார்கள். தரிசிப்பின் ஒரு அங்கமாகத்தான் இன்றைய தரிசிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பொதுவாக உங்கள் சந்தித்து பாடியிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் முதலாவது என்னுடைய ஒரு கலந்துரையாளர் நண்பர் உங்கள் எங்கள் எல்லாம் கைவிடலாம். விரைவாக இதை முடித்துக் கொண்டு நாங்கள் முக்கியமான இடங்களையும் பார்வையிட்டு மக்களை சந்தித்து இன்றைக்கு போவது இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் விரைவாக இந்த கலந்துரையாடலை முடிப்பதற்கு எல்லோருமே ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வழங்கி கிழக்கூர் பகுதியில் உள்ளூர் உற்பத்தி விற்பனை நிலம் ஒரு 10 வருஷ காலமாக பற்றி இப்போ நடந்து முடிஞ்ச அவருக்கு திட்டங்களை பார்க்குற போதும் கிழக்கூருக்கு தான் முன்னிலையாக இருக்குது. இந்த போடப்பட்ட கான்கிரீட் ரோட்டு கூட ஏற்கனவே அங்கால ஒரு 2 கிலோமீட்டர் தான் நினைச்சோம். 2வது விட நினைச்சோம். அப்போ கிட்டத்தட்ட 2000 சொச்ச பிள்ளைகள் படித்தோம். இப்போ நான் அதிபர்கள் கொடுத்து காசு கொடுத்தா தரப்பிக்கிறோம். இப்போ இந்த அனத்தத்தில் என்ன பண்ண முடியும்? அந்த கட்டிடத்தை பூர்ணமாக உள்ளமைக்கக்கூடிய நாங்கள் பெருசாக காண்கிறாது. இப்போ விடத்தல் தீவு மன்னாரில் பல வீடுகளும் வெள்ளம் தூக்கிய வீடு. சில வீடுகள் வீட்டுக்கும் கூட்டோடலாம் அடிச்சு அப்படி அரைவாசி வீடு தெரியுது இல்லை வீடாலே இருக்குது. அதெல்லாம் முழு வீடுகள் கொடுக்குறதுக்கு 50 லட்சம் முடிக்குது ஒரு வீட்டுக்கு. எல்லாத்துக்கும் அப்படியானதுக்கெல்லாம் அதான் இந்த அனந்தத்தில் எடுக்கப்பட அப்படி நீங்கள் என்ன பார்க்கணும்? நீங்கள் அதை சரியான கணக்கை எடுத்து இதோட கொடுங்க. இப்படி வாங்கலையா பாதுகாவலர் ஒரு தொகுதி பொருட்கள் வழங்கப்பட்டது. அடுத்த தொகுதி வருமா? நெடுந்தீவு தமிழ்நாடும் பிரதேசநாட்டும் ஒரு தொகுதியை கையெழுத்திருக்கிறோம். பாருங்க அவன் தான் நெடுந்தீவு கிழக்கு ஆலமான கிராமத்தில் நிரந்தரமாக வசித்து வருகின்ற என்னோட சொந்த இடமாக நெடுந்தீவில் வசித்து வரும் சதாசிவம் 10 ஆகிய நான்
தங்களிடமிருந்து கோரிக்கையாக மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்வது எதுவெனில், உண்மையாக நெடுந்தீவினுடைய பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடைப்பாடு, ஒரு முக்கிய செயற்பாடு எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய எம்பிமார்களுக்கு நிச்சயமாக அது நிரந்தரமாக செயற்பட வேணும், அது நடக்க வேணும் என்பதை தான் நாங்கள் விரும்புகிறோம். நெடுந்தீவு பிரதேசம் நாளாந்தம் கடலால் அரிக்கப்பட்டிருக்கின்றதை இந்த நெடுந்தீவு மக்களோ அல்லது மேல் அதிகாரிகளோ இதை கண்டுகொள்ளாத ஒரு போக்கில்தான் போகின்றார்கள் என்பது எங்களுக்கு ஓரளவு தெரிகிறது. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய நெடுந்தீவு பிரதேசம் நாங்கள் அறியத்தக்கதாக புரவி புயலால் பாதிக்கப்பட்டிருக்குது, அதை விட நிசா புயலால் பாதிக்கப்பட்டிருக்குது, அதால் டிட்பா புயலாக இறுதியாக பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி பார்க்கின்ற பொழுது நெடுந்தீவினுடைய பிரதேசத்தினுடைய காவாசி நிலப்பரப்பினை இந்த கடல் கொண்டு போயிருக்கின்றதை யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. இது உண்மையாக நேரடியாக பார்க்கின்ற பொழுது நெடுந்தீவினுடைய கிழக்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு லோரஞ்சியார் பகுதி போன்ற பகுதிகளை முக்கியமாக இந்த கடல் வந்து பாதித்து மிக பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதில் கூடிய கவனத்தை எடுத்து இந்த நெடுந்தீவு பிரதேசத்தை மிக பாதுகாத்து அதுக்கு அணைகளை அமைத்து பாதுகாப்பு செய்து தரும்படி உங்களை அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நெடுந்தீவு மக்கள் சார்பாக. நன்றி, வணக்கம். சார், முக்கியமாக நெடுந்தீவிலே வசிக்கின்ற மக்கள், அதாவது இப்போ வசித்து கொண்டிருக்கிற மக்களும் மற்ற இதை எதிர்கொண்டு இனிவரும் சந்ததிகளும் வாழ்வதற்காக இப்போ நெடுந்தீவில் வாழ்கின்ற இந்த மக்கள் எல்லாம் மிகவும் வறுமைக்கோட்டில் வாழ்கின்ற மக்கள், இந்த மக்கள் எல்லாம் பிற ஊரில் சென்று, அதாவது இந்த நெடுந்தீவு பிரதேசத்திலிருந்து அங்கால் வேறு இடங்களுக்கு சென்று காணியை கொள்வனவு செய்வதற்கோ அல்லது வீட்டை கட்டி அவர்கள் வாழ்வதற்கோ மிக கஷ்டப்பட்ட நிலைமையில் அவர்களுக்கு சாத்தியமற்ற விடயம். அவர்களுடைய அவ்வளவு கஷ்டமாக வாழ்கிறார். அவர்கள் இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து காணி வேண்டவோ அல்லது வீடு கட்டவோ அந்த வசதியில் அவர்கள் இல்லை. ஆகையினாலே நாங்கள் முழு மூச்சாக இந்த நெடுந்தீவு பிரதேசத்தை பாதுகாத்து தர வேண்டியதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நெடுந்தீவினுடைய இலங்கை பூகோள அமைப்புக்குள் வடபிராந்தியத்தில் இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய தலை முத்தாக கொள்ளக்கூடிய இந்த நெடுந்தீவு தான் இலங்கையினுடைய முதல் டிஎஸ் பிரிவு. இந்த பிரிவை நாங்கள் இழக்கும் சூழ்நிலையில் இப்போது எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் வினயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பாதுகாக்கும்படி உறுதியாளர்கள் அதுக்கு அந்தந்த திணைக்களங்களும் இதில் கருணை காட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் சந்தியாபுர தோமஸ், நெடுந்தீவு சங்கங்களின் சமாச தலைவர். ரோடு சம்பந்தமாக சில வார்த்தைகள் உங்களோட பகிர்கிறேன். கடந்த காலங்களில் இந்திய ரோலர் 3 நாள் வரை 3 நாள் எங்களுக்கு வெளியிட்டு அப்போ இல்லை நாங்கள் ஒரு அளவு கண்டாலும் விலை போனாலும் சரி, அழிவு வந்தாலும் சரி, ஓரளவுக்கு நிம்மதியாக செய்யும். இந்த கடந்த 3 மாத காலமாக நாகப்பட்டினம் மற்றது ஏனிய ரோலர்கள் இங்கே இருக்கிற ரோலெல்லாம் ஒரு வாரத்தில் 6 நாளும் அடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தவிர்த்தது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவ் தான், நாங்கள் தொழில் போகிறீங்க. அப்போ இப்படியான நேரத்தில் சரியான பாதிப்புகள், விலை போகிறதும் இதுன்றதும், எத்தனையோ பேர் விலை படுக்க போயிட்டு திருப்பி விலையை கொண்டு வந்துருக்காங்க. அப்படி எண்ணெய் செலவுகள், இது படுத்தா விலை இருக்காது. அப்படியான பெரிய ஒரு பாதிப்புகளோடு நெடுந்தீவு மீனவ மக்கள் வாழ்கிறாங்க. இதுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு முடிவு செய்யணும். அதே வேளையில் இப்போ வந்த புயலும் நெடுந்தீவு மக்களுக்கு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழிலுக்கு போக முடியாது, தொழிலுக்கு போக முடியாது. அதே வேளையில் வீடுகளில் வெள்ளம் சாப்பிட வழி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல் பெரிய பாதிப்புகளை ஏற்றவர்கள் இந்த நெடுந்தீவு மீனவர்கள். எனவே நெடுந்தீவு மீனவர்களுடைய கஷ்டத்தை நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். எங்களால் இது வெளியே இருக்கிறவைக்கு தெரியாது. வெளியிலேருந்து எல்லோரும் சொல்லலாம் நெடுந்தீவு அழிவு. ஆனால் பாரிய துன்பத்தை நாங்கள் இங்கே அனுபவிக்கிறோம். அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். இது கடலால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம். மழை வந்தால் வெள்ளம் வெளியிலேயும் போகாது, கடல் தண்ணி தான் உள்ளவர். அந்த கட்டத்தில் ஒவ்வொரு வீடுகள்லேயும் வெள்ளம் தான். வெள்ளம் உள்ளராட்டியும் வீடுகள் முழுக்க நீர் அந்த ஊரல் தன்மை படுக்கை மேலே இருக்கிற மேலே எவ்வளோ கஷ்டங்கள். கரண்ட் இல்லை, ஃபோன் தொடர்பு இல்லை, பயண போக்குவரத்து இல்லை, சாப்பாடு சமைக்கிறதுக்கு கூட சில வீடுகளில் வசதி இருக்குது. அப்படியான கஷ்டத்தில் இந்த நெடுந்தீவு மக்கள் வாழ்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளில். எனவே இதை வெளியில் இருக்கிறவர்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். அனுபவிக்க எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பலாபலம். அதாவது தயவு செய்து நெடுந்தீவு மக்களை காப்பாற்றுங்கள். அதிலும் குறிப்பாக மீனவர்கள் ஆகலும் பாதிக்கப்பட்டவர்கள்.
எனவே எங்களுக்கு உடனடியாக ஏதாவது தயவு செய்து ஏதாவது வழியை காட்டுங்கள். இன்று நெடுந்தீவுக்கான பயணத்தை மேற்கொண்டு காலை குறிகட்டுவான் துறைமுகத்துக்கு வந்த பொழுது போக்குவரத்துக்கான பாதைகள் நெருக்கடிகளாக இருந்தது. வள்ள போக்குவரத்துகள் இல்லாத ஒரு காரணத்தால் மிகப்பெரிய இடைவெளிக்கு பிற்பாடு திரும்ப ஒரு வள்ளத்தினூடாக நான் மதியம் 12 மணி அளவில் நெடுந்தீவு சென்று இப்பொழுது நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். நெடுந்தீவு மக்களோடு நான் சந்தித்த பொழுது அவர்கள் இந்த மிகப்பெரிய டித்வா புயல் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கடற்கரையோரம் இருந்த அணைக்கட்டுகள் இல்லாமல் போயிருக்கிறது. நிறைந்த மக்கள் பொருளாதார வெள்ளம் ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு கிழமையாக அவர்கள் அந்த நெடுந்தீவு மீதான இந்த புயலும் மழையும் 6 நாட்கள் மின்சாரம் இல்லாமல், தொலைபேசி தொடர்புகள் இல்லாமல், நாளாந்த வருமானம் இல்லாமல் அந்த மக்கள் இருக்கிற பொழுது அவர்களுக்காக கிட்டத்தட்ட 1210 பேருக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு என்பது கிடைக்கிற பொழுது சிலர் அதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை அந்த மக்கள் மிக வன்மையாக என்னிடம் பதிவு செய்தார்கள். சிலர் கண்ணீரோடு பதிவு செய்தார்கள். நாங்கள் காலங்காலமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு அல்லது போக்குவரத்துக்கு இங்கு வாழ்வதற்கு எவ்வளவு நெருக்கடிகளோடு இருக்கிறோம். அந்த நெருக்கடிகளோடு இருக்கிற எங்களிடம் ஆக மிஞ்சி போனால் ஒரு புயலால் வெள்ளத்தால் தொடர்ந்து 10 நாட்கள் உழைப்பில்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு கிடைக்கிற 25,000 கூட கிடைக்க செய்யாமல் பலர் தடுக்க முயற்சிக்கிறார்கள். பாராளுமன்றம் வரை அதை பேசுகிறார்கள். அது எங்கள் மனதை மிகவும் புண்படுத்துகிறது, வருத்தம் அளிக்கிறது என்ற விடயத்தை அவர்கள் என்னோடு பதிவு செய்தார்கள். இதனை விட அவர்கள் இந்திய ரோடர்கள் அண்மையிலே அவருடைய கடலோரமாக இருந்த நண்டு வலைகளை முழுமையாக பறித்து சென்றிருக்கிறார். அங்கு கடலுக்கு தொழிலுக்கு அவர்கள் போக முடியாமல் அவர்கள் ஒரு நாள் தொழிலுக்கு சென்று அந்த வலைகளை கடலிலே நண்டு வலைகளை வைத்துவிட்டு வந்தால் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் போய் பார்க்கிற பொழுது அது எதுவுமே இருக்கவில்லை. இந்தியாவில் இருந்து வந்த இந்திய மீனவர்களுடைய ரோலர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய பொருளாதாரத்தை அடியோடு நாசம் செய்திருக்கிறது. அதை அவர்கள் மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் சொன்னார்கள். நான் ஏற்கனவே வருகிற பொழுதும் அவர்கள் இந்த இந்திய ரோலர்களால் பாதிக்கப்படுகின்ற விடயத்தை திரும்ப திரும்ப எங்களிடம் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நிவாரணம் தருவீர்கள், அதுக்கு பிறகு எங்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய தொழில்கள் படுத்து போயிருக்கிறது, வலைகள் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் 2.5 லட்சம் 2 லட்சம் பெறுமதியான வலைகளை, தொழில்களை, வள்ளங்களை இழந்திருக்கிறோம். இதை பற்றி யாரும் பேசுவதில்லை, கேட்பதில்லை, கதைப்பதில்லை என்பதை அந்த கடல் தொழில் செய்கின்ற சகோதரர்கள் கண்ணீரோடு என்னிடம் பதிவு செய்தார்கள். அங்கிருக்கின்ற மக்கள் பாடசாலைகளுக்கான ஆசிரியர்கள் இல்லை. ஒரு நெடுந்தீவு மகா வித்தியாலயம், சைவ பிரகாசா வித்தியாலயம், ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம், இந்த 3 பாடசாலையும் தான் அங்கே காப்போத்த உயர்தரமுள்ள பாடசாலைகள். இந்த 3 பாடசாலைகளிலும் படிக்கின்ற மாணவர்கள் 3 கலைத்துறை பாடங்களை மட்டும்தான் தெரிவு செய்ய முடியும். அரசியல் விஞ்ஞானம், தமிழ், கிறிஸ்தவ நாகரிகம் அல்லது அவர்கள் இந்து நாகரிகம். இந்த பாடத்தை தவிர வேறு எந்த ஒரு பாடத்தையும் அவர்கள் தெரிவு செய்ய முடியாது. அங்கு வர்த்தக பிரிவு இல்லை நெடுந்தீவிலே, அங்கு கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லை. அங்கிருக்கின்ற 20 பட்டதாரிகளுக்கு மேல் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருந்து யாரும் வேலைக்கு போகின்ற அங்கு சேர்ந்து அவர்களுக்கான கணித விஞ்ஞானத்துறையை கூட கற்பிப்பதற்கான ஆள் இல்லை. இந்தளவு மோசமான நிலைமையிலே அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீதிகள் அது சொல்லில் மடங்காது. இப்பொழுதும் கூட நெடுந்தீவு கிழக்கிலிருந்து மேற்கூர் செல்லுகின்ற ஒற்றப்பெணியடி பகுதியில் இருக்கின்ற பிரதான வீதியிலே மிகப்பெரிய ஒரு கிடங்கு ஏற்பட்டு வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வீதியால் பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறது. அந்த வீதியை உடனடியாக செப்பனிட்டு தாருங்கள் என்று அவர்கள் கேட்காத இடமில்லை என்று அழுகிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணியோடு இறங்கி நடந்துதான் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நெடுந்தீவிலே வாழுகிற மக்களுடைய வாழ்க்கை முறை என்பது அவர்களுடைய பொருளாதாரம், கல்வி, உணவு தேவைகள், அவருடைய போக்குவரத்து, மருத்துவம். ஒரு பார்மசிஸ்ட் இல்லை, வைத்தியர்கள் வந்து போகிறார்கள், ஆனால் மருந்தாளர் அங்கு இல்லை. அதிலும் லீவு நாட்கள், பருவம், சனி ஞாயிறு இருந்தால் அங்கே மருத்துவ உதவிகள் இல்லை. அந்த வீதியால் ஒரு நோயாளியை கொண்டு வர முடியாது. போக்குவரத்து பஸ் ஒரே ஒரு பேருந்து தான் உண்டு. அதை இந்தளவு விடயங்களும் அந்த மக்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இதனை விட தொடர்ச்சியாக பல இடங்களில் மாவிலித்துறை, நெடுந்தீவினுடைய கரையோர பகுதிகள் கடல் அரிப்பினால் அரிக்கப்பட்டு அணைக்கட்டுகள் இல்லாமல் போயிருக்கிறது. அந்த அணைக்கட்டுகள் இல்லாதால் மக்களுடைய வீடுகள், பகுதிகள் இல்லாமல் இருக்கிறது. மிகப்பெரிய அளவான கவலைகளை அந்த மக்கள் தெரிவித்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நெடுந்தீவு என்பது ஒரு விசேடமாக கவனிக்கப்பட வேண்டிய இடம். இலங்கையில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவு, நீண்ட ஒரு தீவு, 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழுகின்ற ஒரு தீவு. ஆனால் அந்த மக்களுடைய தேவைகளை சரியான முறையில் இனங்காணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
நான் இந்த நின்று பேசுகின்ற குறிகட்டுவான் பிரதேசத்தில் இருக்கிற இந்த மண்டபம் கூட, இந்த மண்டபத்தினுடைய கூரைகளில் கிட்டத்தட்ட 14 ஓட்டைகள் உண்டு. ஒரு சீட்டை காற்று கொண்டு போயிருக்கிறது. அதற்குள்ளால் காகம்தான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இங்கிருந்து வந்த மக்கள் ஆறுதலாக இருந்து ஒரு தேநீர் குடிக்க முடியாது, ஒரு ஏதாவது ஒரு சிற்றுண்டியை உண்ண முடியாது. இது ஆடியே வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குரிய கட்டிடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் இன்று பிரதேச செயலாளர் வேலணை பிரதேச செயலாளர் அகிலன் அவரோடு பேசியிருந்தேன். பல பேரோடு இந்த விடயம் பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். இந்த பயணங்கள் தொடர்பிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபை, பிரதேச செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர் ஒரு விசேடமான கவனம் செலுத்தாத வரை அந்த மக்களுக்கான வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் நினைக்கிறேன் கூடுதலாக நான் இன்று பார்த்த விடயங்கள், பேசிய விடயங்கள் அந்த மக்களுக்கான ஒரு எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் இன்று அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறேன்.